ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 71. விகாய காமான்ய சர்வான் புமாம்ச்சரதி நிஷ்பிருகக நிர்மமோ நிரகங்காரக ச சாந்திம் அதிகச்சதி. டிரான்ஸ்லேஷன். புலன் இன்பத்திற்கான ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டவனும், விருப்பங்கள் அற்றவனும், எல்லா உரிமை உணர்வுகளையும் துறந்திருப்பவனும், பொய் தன்னுணர்வு அற்றவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும். இங்கே உண்மையான அமைதியை யாரால் அடைய முடியும் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறாரு. கிருஷ்ண பக்தியை விரும்புவதே பற்றற்ற நிலை அப்படின்னு பிரபுபாதா பொருளுரையில் சொல்கிறாரு. புலன் இன்ப பொருட்களை விரும்பாமல் இருப்பது, பகவானை அடைய ஆசை வைப்பதே பற்றற்ற நிலை. ஏன்னா இந்த பக்குவ நிலையை அடைந்தவர் மட்டும்தான் எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணருடையது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவருடைய திருப்திக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தூய கிருஷ்ண பக்தன் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா ஈசா வாஷ்யம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுடைய சொத்து அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாமளாக இந்த பூமியில் எதையுமே படைக்கலை. இது எல்லாமே ஈஷோபனிஷத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இங்கே பகவான் சொல்கிறாரு, நான் சொல்கிறதுனால நீ இந்த யுத்தத்தை செய்யணும். ஏன்னா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் பகவான் வந்திருக்காரு. அர்ஜுனன் இங்கே சொல்கிறாரு, எனக்கு இஷ்டம் இல்லை இந்த யுத்தம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் பகவானுடைய உபதேசத்தை கேட்டு கடைசியாக கிருஷ்ணருடைய திருப்திக்காக அர்ஜுனன் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போது பகவானுடைய திருப்திக்காக ஆசைப்படுவது தான் உண்மையில் பற்றற்ற நிலை. ஆசைகளை நம்மளால் அழிக்க முடியவே முடியாது. ஏன்னா ஒரு ஜீவனால் ஆசை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் நம்மளுடைய பௌதீகமான ஆசைகளை ஆன்மீகமாக மாற்ற வேண்டிய அவசியம் மட்டும்தான் இருக்குது. நமக்காக ஆசைப்படும்போது அந்த ஆசைகள் எல்லாமே நம்மை இந்த பௌதீக பந்தத்தில் சிறைப்படுத்தும். மறுபடியும் இந்த பூமியில் பிறந்து நாம் துன்பப்பட வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் தூய கிருஷ்ண உணர்வில், கிருஷ்ண பக்தியில் ஒவ்வொரு செயலையும் பகவானை மையப்படுத்தி பகவானுக்காக பூஜை செய்வது, பகவானுடைய நாமத்தை சொல்வது, பகவானுடைய திருப்திக்காக பகவத்கீதையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது, இப்படி நாம் பகவானுடைய திருப்திக்காக ஆசைப்படும்போது நாம் இந்த பூமியிலிருந்து போக முடியும். ஹரிபோல்.